நூலகத்தில் எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் அவர் கொடுத்தார். அவருக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். சரியா 28 மாசம். என்னுடைய பதற்றத்தினுடைய உச்சம்தான். யாரை கேட்பது, எப்படி இவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்குறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதேதோ யாரையும் தொடர்பு கொண்டு அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். ஐயாவை எனக்கு தெரியும், கண்டிப்பா சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு நினைவிருக்கும் என்று மீண்டும் சொல்கிறேன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கீழே ஒரு அறையிலே அவர் மற்ற பார்வையாளர்களை சந்திக்கின்ற பொழுது நான் அவரை போய் சந்திக்கிறேன். அவர்கிட்ட அந்த காணொளி பற்றி பேசுறேன். ஐயா, இந்த பேண்டமிக் கொரோனாவுக்கு பிறகு பள்ளிக்கூட பிள்ளைகளுடைய மனநிலை நிதான நிலையில் இல்லை. அவர்கள் பள்ளிக்கூடங்களில் உட்காரக்கூடிய சூழ்நிலையில் இல்லாத காரணத்தினால் வன்முறை மனப்பான்மை வந்திருக்கிறது. அவர்களுடைய மொழியில் மாற்றம் வந்திருக்கிறது, உடல் மொழியில் மாற்றம் வந்திருக்கிறது. ஏதேனும் செய்ய வேண்டுமே என்று கேட்டேன். நான் கல்லூரி ஆசிரியர். அவர் பதறி போய் உட்கார்ந்து இருந்தவர் எழுந்து நின்றார். எழுந்து நின்று என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். அம்மா, கொதிக்கிறத அடங்கணும்னா எரியிறத பிடுங்கணுமான்னு சொன்னார். எப்படியா செய்ய போறீங்க அப்படின்னு கேட்ட. செய்வோமா, செய்வோம், நான் உங்களுக்கு தகவல் தருவேன். ஆசிரியர்களையும் பள்ளிக்கூட கட்டடங்களையும் கல்வி முறையையும் முக்கியமாக பெற்றோர்களையும் நான் சந்திக்க தொடங்க போகிறேன். இப்படித்தான் அவர்களை வழிபடுத்த முடியுமே தவிர நேரடியாக அவர்களை சந்திப்பதன் மூலமாக எந்த மாற்றமும் நிகழ்ந்து விடாது என்று நான் நம்புகிறேன். நான் தொடங்குகிறேன். முதலில் நான் பெற்றோரை சந்திக்க தொடங்குகிறேன் சொன்னார் ஒரு அமைச்சர். எனக்கு எப்பவுமே கல்வியின் மீது மிகுந்த ஆர்வம் உண்டு. அந்த ஒற்றை கயிற்றை பற்றி கொண்டுதான் நான் இப்படியெல்லாம் உலா வந்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு ஸ்கூட்டர்ல இருந்து ஒரு பையன் விழுந்துட்டான். நிறைய பேர் கேட்டகரி இருக்கு. விழுந்தவங்கள சில பேர் ஓடி போய் தாண்டி பிடிப்பாங்க, சில பேர் கூட்டிட்டு வந்து ஓரமா படுக்க வைப்பாங்க, முதலுதவி செய்வாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொருத்தங்க யார் என்ன செஞ்சாலும் முதல்ல தண்ணி பாட்டில் இருக்கான்னு பார்த்தா அவங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க. இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி இருக்கு. உடனே போன் எடுத்து 108க்கு போன் பண்ணுவாங்க. இது மூணாவது கேட்டகரி. நாலாவது கேட்டகரின்னு ஒண்ணு இருக்கு, வேடிக்கை பார்ப்பாங்க. இவங்க இந்த 3 கேட்டகரி நமக்கு உரியவர்கள். இந்த மூணாவது கேட்டகரியை கூட மன்னிச்சிடலாங்க. யாரு தெரியுமா மன்னிக்கவே முடியாது? அடிபட்டு செத்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட பார்த்து கிட்ட வந்து சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, பார்த்து வரக்கூடாதா? இவங்களை என்னங்க செய்யறது? இந்த சமூகம் அடிபட்டு கீழே கிடக்கின்றவர்களை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல், காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் பார்த்து வரக்கூடாதான்னு அட்வைஸ் பண்ற அந்த காலம் போய் புதிய ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிறகு அந்த குற்றுயிரும் குலையுருமாக கிடக்கின்றவர்களை தூக்கி நிறுத்தி அவர்களை காப்பாற்றக்கூடிய பணி யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்களாக நான் கருதுகிறேன். மிக நுட்பமாக ஒரு விஷயத்தை சொல்றேன். யார் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி? எங்கிருந்து வந்தார் இவர்? இதற்கு முன்னால் எப்படி இருந்தது பள்ளி கல்வித்துறை? யாரெல்லாம் இருந்தார்கள்? என்ன எல்லாம் செய்தார்கள்? நாம் பள்ளிக்கூடத்தை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் நிச்சயமாக காமராஜர் அவர்களை மட்டுமே நினைவு கூறத்தக்க வகையில் தானே நடுவில் ஒரு கேப் இருந்தது. அந்த இடைவெளியை அகற்றி இனி பள்ளி கல்வித்துறையின் உயர்வு பற்றி பேச வேண்டும் என்றால் இந்த அமைச்சர் பெயர் இல்லாமல், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பெயர் இல்லாமல் நாம் வரலாறு உச்சரித்து விட முடியாது என்கின்றபடிக்கு என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப நுட்பமா சொல்ற அவர் சொன்னார், பேராசிரியரை கடைசியா பேச விடலாரு. ஏன் தெரியுமா? கூட்டத்தை நிறுத்துறதுக்கான டாக்டிக்ஸ் அது. உங்களுக்கு சொல்ற அமைச்சர் அவர்களே, நீங்களே நிலைமுறை ஆற்றுங்கள். ஏன் தெரியுமா? எந்த பேச்சாளரை காட்டிலும் அந்த ஆடியன்ஸை நிறுத்த அறம் சார்ந்த கருத்துக்கள் நிறைய இருக்கு. நீங்களே இருங்கள். என்ன தெரியுமாங்க, ஒருத்தருக்கு மொழி புரியணும். அந்த அம்மாவுக்கு அப்பாவுடைய மொழி புரியணும், அப்பாவுக்கு அம்மா மொழி புரியணும், குழந்தைகளுக்கு அம்மா அப்பா மொழி புரியணும், அம்மா அப்பாவுக்கு குழந்தை மொழி புரியணும், டீச்சருக்கு பிள்ளை மொழி புரியணும், மாணவருக்கு ஆசிரியர் மொழி புரியணும். உதாரணத்துக்கு
பேச்சு வரல. ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த வீட்டுல எனக்கு வந்து ஏதோ தண்ணி அந்த காஃபி எல்லாம் வைக்கிறேன். அப்ப அந்த வீட்டு ஓனரை கூப்பிட்டு சொல்றேன், விருந்து வைக்கிற ஓனரை கூப்பிட்டு சொல்றேன், தொண்டையில சூடா தண்ணி குடுங்கன்னு கேட்கிறேன். அவர் என்கிட்ட திருப்பி எனக்கு தான் தொண்டை உங்களுக்கு நல்லா தானே இருக்கு, என் காது நல்லா தானே கேட்கும். பல நேரங்களில் பிள்ளைகள் தான் நம்மிடத்தில் மழலையில் பேசுவார்களே தவிர, மாணவர்கள் தான் நம்மிடத்தில் விடலை பருவத்தில் பேசுவார்களே தவிர, நாம் அவர்களிடத்தில் தெளிவாக பேச வேண்டும் என்கின்ற அறிவு கொண்டவர்கள் ஆசிரியர்களாகவும் பெற்றோர்களாகவும் நிர்வாக அதிகாரிகளாகவும் இருக்கின்ற பொழுது பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்குது. நான் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்களை இப்படி பார்க்கிறேன். மொழி புரியுது, யார் என்ன சொன்னாலும் அது புரிகிறது. அப்படி மொழி புரிந்தவர்கள் தலைமைத்துவத்தில் இருப்பதனால் தான் இத்தனை மாற்றங்கள் இந்த 30 மாதங்களில் வந்திருக்கு. 57 திட்டங்களை வகுக்கக்கூடிய, அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு வரும்? புரியணும், சொன்னா புரியணும். நான் ஒரு மன்னனை சொல்கிறேன், அவன் பேர் சோலோமன், பேரழகன். அப்படி நின்னால அப்படி இருப்பான், பைபிள் அப்படி சொல்லுது. அவர் அவ்வளவு அழகாக இருப்பார், சாரிஸ்மேட்டிக் கிங். அவர் ஒரு முறை படையெடுத்துக் கொண்டு வந்தவர்கள் அவரை போல் ஒரு மன்னனை அதற்கு முன்னும் யாரும் கண்டதில்லை, அதற்கு பின்னும் யாரும் கண்டதில்லை என்று வியக்கிறது பைபிள். என்ன குவாலிட்டி இருந்தது அந்த மன்னன் கிட்ட தெரியுமா? ஒரே குவாலிட்டி தான். அது நம்முடைய அமைச்சர்களிடத்தில், அதிகாரிகளிடத்தில், நம்மை ஆட்சி செய்கின்றவர்களிடத்தில் இருக்கிறதான்னு பார்த்துக்கோங்க. அப்புறமா வாக்கு வங்கிக்கு போங்க. நாம் பேசுறது அவங்களுக்கு புரியுதா? ஒரு மிகப்பெரிய ஒரு குதிரையில அந்த சாலமோன் வந்துட்டு இருக்கும் பொழுது, அப்படியே தூசி படலம் வந்துட்டு இருக்கும் பொழுது, ஒரு மரத்திற்கு கீழே வரிசை கட்டி போய்கிட்டு இருந்த எறும்புகள் சொன்னதாம், பெரிய ஒரு கடை வருது, நம்ம அழிச்சுட்டு போயிடும், நம்ம எல்லாருமே உள்ள போயிடலாம். அப்போ ஒரு எறும்பு, தலைமை எறும்பு சொல்லிச்சான், வருகின்றவன் சாலமோன், அவனுக்கு இப்பொழுது நாம் பேசுவது கூட கேட்கும், அதனால் அவன் நம்மை மிதித்து விட்டு போக மாட்டான், நிம்மதியாக நம் நிலைகளை செல்லலாம். இப்படிப்பட்ட அரசாட்சி இருக்கிறதா? மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய அரசாட்சி இருக்கிறதா? நாம எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன். நான் தமிழ் படித்தோம், பெற்றோர் நமக்கு பேரு, பெற்றோர்னு பேரு. ரொம்ப யோசிச்சு பாருங்களேன். அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகளை தந்தோர் தானே நாம், குடும்பத்துக்கு வாரிசு தந்தோர்கள் தானே நாம். நமக்கு தந்தோர்னு தான் பேரு. எதுக்கு பெற்றோர்னு பேரு? வல்ல இறைவனின் பெரும் கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம், அதனால் நமக்கு பெற்றோர்னு பேரு. நம்ம தந்தோர் கிடையாது. இந்த நன்றி உணர்வோடு தான் நம் பிள்ளைகளை நாம் பார்த்தாக வேண்டும். ஆனா என்ன ஒரு பெரிய சிக்கல் தெரியுமா? உங்களை ஏன் தெரியுமா கொண்டாடுறோம் நாங்க? இந்த பேண்டமிக் இந்த நாட்டையே அழிக்கிற அளவுக்கு இளைஞர்களுடைய புத்தியில், முதியவர்களுடைய புத்தியில், ஆண் பெண்களுடைய புத்தியில் ஒரு நிலைத்த தன்மையை, ஒரு ஸ்டாக்னேட்டட் தன்மையை, குட்டையான தன்மையை உருவாக்கிவிட்டது. அதை பெருக்கெடுத்து ஓடச் செய்வதற்கு சில திட்டங்கள் தேவைப்பட்டது. அந்த திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு, ஆசிரியர்களும் அரசு முன்னெடுப்பதற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்தவர்கள் பெற்றோர்கள் என்கின்ற காரணத்தினால்தான் இது பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற விழாவாக பள்ளி கல்வித்துறை அமைச்சு இன்றைக்கு பெற்றோர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஒரு செய்தியை நான் சொல்றேங்க, ரொம்ப பர்சனலா சொல்றேன். ஏன்னா எந்த ஒரு கட்டுப்பாட்டிற்கும் அடங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதனால சொல்லி ஒரு ஆசிரியை நான் சுயமரியாதை கொண்ட திராவிட சிந்தனையில் மிக மிக ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். அதனால நான் இந்த விஷயத்தை சொல்றேன். இன்றைக்கு நான் இந்த நிலையில் இருப்பதற்கு 2 பேர் காரணங்க. 2 பேர் தான். ஒண்ணு, திராவிட சிந்தனை, திராவிட இயக்கம் அரசியலில் இருந்தது, ஆட்சிக்கு வந்தது. இல்லை என்றால் பர்வீன் சுல்தானா
PhD வரைக்கும் படிச்சிருக்க முடியாது, பல்கலைக்கழகம் வரைக்கும் போயிருக்க முடியாது, நின்று இப்படி உங்கள் மத்தியில் பேசி இருக்க முடியாது. ஒரு காரணம், திராவிட சிந்தனை. திராவிட சிந்தனை கொண்டவர்களிடம் ஆட்சிக்கு உள்ளது. 2, என் தாய் தகப்பனும் என் ஆசிரியர்கள். இதுல ஆசிரியர்களுக்கு என்னுடைய ஓட்டு இருக்கு. ஆனால் என் தாய் தகப்பன் என்னை எப்படி வளர்த்தார்கள்? நான் இன்னைக்கு முனைவர் பட்டம் பெற்று பல்கலைக்கழகத்துக்கு கீழே இணை பேராசிரியராக பணியாற்றுகிறேன். இந்த ஆற்றல் எனக்கு வந்ததற்கு பின்னால் என் அம்மாவுக்கு படிக்க தெரியாது. அமைச்சர் சொல்கிறார், அம்மா அப்பா பெற்றோர்களே, நீங்களும் கல்வியை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு எது வேண்டும் என்று உங்களுக்கு அப்பொழுதுதான் புரியும் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு விஷயம் சொல்ற அமைச்சருக்கு, எங்களுக்கு பெற்றோரால் என்ன சொல்ற, எங்களுக்கு நிறைய அறிவு கிடையாதுங்க பெற்றோருக்கு, ஆனா நாங்க நிறைய புரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு நிறைய புரியும், என் பிள்ளைக்கு என்ன வேணும்னு எனக்கு புரியும். அந்த புரிதல் இருக்குல்ல, ஒண்ணுமே தெரியாது எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, ஒண்ணுமே தெரியாது எங்க அப்பாவுக்கு. குடும்பத்தை வந்து ஒண்ணும் தெரியாது. அவர் ஒரு ரொம்ப சாஃப்டான ஆள், என்ன மாதிரி குரல் உயர்த்தி கூட பேச மாட்டார், நல்லா பாடுவார், கவிஞர், சாஃப்ட் மேன். இந்த இடத்துல நான் சொல்றேன், பெற்றோர்கள் ஏன் முக்கியம் பிள்ளைகளுக்கு சொல்றேன். ஆண் பெண்ணுமாக சேர்ந்து வந்திருக்கிறீர்கள், அம்மா அப்பாவாக சேர்ந்து வந்திருக்கிறீர்கள், பள்ளிக்கூட பிள்ளைகளை வைத்திருக்கிறீர்கள். எங்க அப்பாவுக்கு நான் 12 வயசு இருக்கும் போது வேலை போயிடுச்சு. அது எனக்கு கீழே ஒரு தங்கச்சி, எனக்கு கீழே ஒரு தம்பி, 5 பிள்ளைங்க எங்க வீட்டுல. எங்க அம்மா அப்பாக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. எங்க அம்மா கிட்ட பழைய சேமித்த நகைகளை விற்று வீடு வாங்கி மேல ஒரு ஷீட் போட்டு, அந்த ஷீட்ல எங்க 5 பேரை, அப்பாவும் சேர்த்து 6 பேர், அவங்க சேர்த்து 7 பேரை வச்சு கீழே வாடகை விட்டு, அந்த வாடகை வர பணத்துல எங்க அம்மா எங்களை நிர்வகிச்சு. ஆனா எங்க அம்மாக்கு நான் ஒரு நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா? சம்பாதிக்காத ஆம்பளைய வீட்டுல வச்சிருக்கிறது கஷ்டம். அதை விட ரொம்ப கஷ்டம் அந்த ஆள் கவிஞனா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் சம்பாதிக்க மாட்டாங்க, கவிஞர் கண்டு சொல்லிட்டு ஒரு பொம்பளை எப்படி சமாளிக்கும். ஆனா எங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, சம்பாத்தியத்தை விட மேலானது அறிவு மிகுந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு முன்னால் அவர்களை வழிபடுத்துவதற்கு வேண்டும் என்கின்ற அறிவு என் அம்மா கிட்ட இருக்கிறது. அம்மா அப்பா ரொம்ப முக்கியம். என்னுடைய தகப்பனார் தான் என்னுடைய முதல் ரசிகர். பேச்சு போட்டியில போய் பேசி முடிச்சுட்டு வந்தவரே எங்க அப்பா உட்கார்ந்து என்ன பாப்பா பேசுனேன் இன்னைக்கு என்கிட்ட சொல்லி காட்டு. அப்பா பேசிக்கிட்டு வந்தவரை என் வீட்டுல 2 மாடி ஏறி வருவாரு. 15 நிமிஷத்துல பெல் அடிச்சுட்டாங்க, ஏதாவது பேசுறது மிச்சம் இருக்கா சொல்ல கேட்டுட்டு போறேன். என் தகப்பன் என் முதல் ரசிகர். என் தாய் எனக்கு போலியோ நேரத்துல என்ன போலியோ அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்காக வேக்சினேஷன் போட்டா. காசு இல்லைனாலும் கார்பரேஷன் ஸ்கூல்லையும் அரசு பள்ளிக்கூடத்திலையும் சேர்க்கக்கூடிய அந்த ஆற்றல் என் தாய்க்கு இருந்தது. தாயும் தகப்பனும் தான் ஆசிரியர்களுக்கு முன்னால் குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தெய்வ நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்பதனால் தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று தமிழ் சொல்கிறது. பெற்றோருடைய விஷயம் சாதாரணமானவங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு இந்த மாநாட்டு மூலமா ஒரு விஷயத்தை சொல்றேன். பெரும் கனவுகளை வைத்திருக்கிறார். நீங்க 18,000 ஸ்கூல் அறைகளை திறந்து வைக்கணும் தானே. இந்த 5 வருஷத்திற்குள்ள முடிக்கலனாலும் அடுத்தது உங்களுக்கு தான் வாய்ப்பு. டார்கெட்டை முடிங்க, டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போங்க. ஏனென்றால் வளமான வாழ்க்கை என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த இந்தியாவில் 2வது நிலையில் நம்முடைய தமிழகத்தை கல்வியிலே முன்னிறுத்தி இருக்கக்கூடியது வெறும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மட்டுமல்ல, இவர்களை போல அமைச்சர்களுக்கும் இவர்களுக்கு பின்னால் இயங்குகின்ற அரசும் நமக்கு வழித்துணையாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். 274 பிள்ளைகள் உயர்கல்வி நிறுவனத்தில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. சாதாரண
போது என் பிள்ளைக்கு 23 வயசு. அவன் நின்று கேட்கிறான் என்கிட்ட, வாட் ஹேப்பன்? காலைல நல்லா தானே இருந்த, எது கழுவுல? இப்படிதான் கேப் இருக்கு. நான் எங்க கவலைப்படுறேன் தெரியுமா? அவனாவது கேட்கிறான், அவன் புள்ள அவன் என்ன கேட்கும்? இந்த பாண்டேஜ் இருக்கா? இந்த கனெக்ஷன் இருக்கா? பெற்றோர்களே, பிள்ளைகளிடத்தில் கனெக்டிவிட்டியை உருவாக்கணும்னா ஒன்று சொல்றேன், ஆசிரியர்களோட தொடர்பில் இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு வலிச்சாலும் பரவாயில்ல சொல்றேன். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் 2 முகம் இருக்கு, 2 ஃபேஸ். ஒரு முகம் தான் நமக்கு தெரியும், இன்னொரு முகம் டீச்சருக்கு தெரியும். உண்மைதான். பாட்ஷா படம் பார்த்தீங்களா? அதுல ஒரு ஹீரோ உள்ள நுழைஞ்சிட்டே பார்த்தா, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த மாதிரி 2வது பேர் இருக்குது நம்ம பிள்ளைக்கு. அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறது யாருன்னா டீச்சர். பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திலே மிக ஆழமான உறவு கொண்டு உங்கள் பிள்ளைகளை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அந்த சிறப்பு சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முடிந்தால் வீட்டுக்கு எடுத்து செல்லுங்க இந்த செய்தியை. எங்கே நாம் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். பெற்றோராக இருப்பது மிகப்பெரிய பொறுப்பு. அமைச்சராக கூட இருந்தது, அப்பா அம்மாவா இருந்தது. இவர் சொன்னா 8 கோடி பேரும் கேட்பாங்க, வீட்டுல கேட்டு சொல்லுங்க. என் பிள்ளை நான் பேச தூங்கும் சார், என் பையன் தூங்குவாங்க. ஏண்டா தூங்குறேன்னா, நீ தூங்கும் போது தானே பேசுற அப்படின்னா உள்ளே வளர்க்கிறது கஷ்டம். அந்த ஆளுமை என்னோட வந்து உட்கார்ந்து அந்த ஆளுமை என்ன தெரியுமா சொன்னாரு அந்த ப்ரோக்ராம்ல? நான் இந்த பெரிய அவ்வளவு பெரிய ஒரு ஆக்டிவிஸ்டா நான் இருக்கிறேன்னா, எனக்கு பின்னால் எனக்கு ஹீரோவா இருக்கிறது என்னுடைய அப்பா. எங்க அப்பா என்ன செஞ்சாருன்றது இதுக்கு உங்க எல்லாருக்கும் சொல்றேன். அவர் டிவியில சொல்றாரு கேட்ட, அவர் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். அவர் சொன்னது என்னுடைய நெஞ்சில என் ஆன்மாவை அரைந்து உள்ளே ஆடியா இறங்குச்சு. அதனால சொல்றேன். அவர் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் போது ஃபெயில் ஆயிருக்கிறார். ப்ராக்ரஸ் இருக்கும், கார் வந்துருக்கு. அவங்க அப்பா கேட்டார், என்னடா 10 ரேங்க்ல வாங்கினா ஃபெயில் ஆயிருக்கிறார்? சும்மா இருந்தாங்க பையன். சரி, 3 மாசத்துல அடுத்தது எக்ஸாம் வருதுல்ல, 3 ரேங்க்குள்ள வாங்கிடு, உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன். பையன் உடனே என்ன வேணாலும் வாங்கி தருவியான்னு கேட்டுருக்கான். சொல்லுடா வாங்கி தரேன். அப்பா அந்த வயசுல அந்த பையனுக்கு கிடைச்ச லக்ஸூரியஸான திங் என்ன தெரியுமா? ஸ்கெட்ச் பென் 3. இன்னிலிருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, 30-35 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. 3 ஸ்கெட்ச் பென். உடனே என்ன கலர்னு கேட்டாராம். அவர் ப்ளூ, கிரீன், எல்லோன்னு ஏதோ சொல்லியிருக்காரு. சரி போ வாங்கி தரேன். பையன் பாஸ் பண்ணி 3வது ரேங்க் வாங்கிட்டான். ரிப்போர்ட் கார்டோட வீட்டுக்கு வரான். இதான் மேட்டர். வீட்டுக்கு வரும்போது அப்பா இல்ல, வெளியூர் போயிருக்காரு. சனிக்கிழமை அன்னைக்கு கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் கார்டு. மண்டே கொடுத்துரும். அவன் காத்திருக்கிறா, சண்டே வரல. அம்மாட்ட கேட்டிருக்கான், எப்பமா அப்பா வர்றாரு? வென்ஸ்டே தான் வருவாரு. ரிப்போர்ட் கார்டு இருக்குமா? டேய் என்னடா எப்படா கிடைச்சது? நேற்று கிடைச்சு. காட்ட வேண்டாமா எனக்கு? ஏமா வா அப்படின்னு அந்த புள்ள கையில கையை பிடிச்சிட்டு நேரம் அப்பா ரூமுக்கு போய் கவரை திறந்து, நீ இந்த மாதிரி கொண்டு வருவ, ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ல வாங்கி இருப்ப, உனக்கு இது கொடுக்க சொன்னாருடான்ட்டு அந்த 3 ஸ்கெட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க அம்மா. ஒரு அப்பாவை மீது தனக்கு இருக்கிற நம்பிக்கை குழந்தைகளை வழிபடுத்தும். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், பிள்ளைகளிடத்தில் வாக்குறுதிகள் தராதீர்கள், தந்தீர்கள் என்றால் நிறைவேற்றுங்கள். ஆனா என்னுடைய அட்வைஸ் நோ சொல்லி பழகுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. நிறைய கொடுக்குறீங்க, இல்லை என்று சொல்லி பழகுங்கள். வாழ்க்கை நமக்கு சில நேரங்களில் புத்தியைத்தான் எதிர்பார்க்கும். புத்தியை கொடுக்க பிள்ளைக்கு
கொடுக்காம உங்களுக்கு வேற யார் கொடுப்பா? இப்படி சொல்றாங்க நமக்கு வேண்டும். எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். புத்தியை சீட்டுங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் சொல்றத உங்களுக்கு வேறு நிலையில அடுத்த கட்டத்துக்கு போய் புரிஞ்சுக்கோ. பீகார் மாநிலத்துல பழங்குடிய மத்தியில ஒரு கதை, ரொம்ப குட்டி கதை தான் அது, ரொம்ப குட்டி கதை. புறா இருக்குல்ல, புறா கூட்டம். இப்ப நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சில மாற்றங்களை வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுட்டே போகுது. அது பிள்ளைக்கு கடத்திடுங்க. புறா கூட்டத்து தலைவர் ஒருத்தர் தான். அவன் அவனோட இளைய புறாவை கூப்பிட்டு கேட்டான், அடே யார் கேட்டா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த புறா சொல்லிச்சான், நம்மை குறி வைக்கின்ற வேட்டக்காரங்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சார். ஏன்? அவன் குறி தப்புறது இல்லை சார், உயிர் போயிடும். கூட இருக்கிற அம்மாவை கூப்பிட்டு கேட்டாரா தலைமை புறா, உன் பையன் சரியா சொல்றானா? சரியா சொல்றான் சார். நீ சரியா வளர்த்துருக்கியா? சரியா வளர்த்துருக்க சார். இல்ல, நீ சரியா வளர்க்கல. எங்கே பெற்றோர்கள் இவர்கள் மீது கவனம் செலுத்தணும் சொல்றேன். நீ சரியா வளர்க்கல, சரியா சொல்லிட்டாரு. பின்ன யார் மீது கவனம் இருக்கணும்? ஆயுதம் ஏந்தி இருந்து வேட்டக்காரனா இருக்கான், ஆனா புரிய கேட்டதுல அவனுக்கு அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா அவன் யாருக்கோ புரிய வச்சிருக்கான்னு அவன் சும்மா இருப்போம். அவனே நினைக்க மாட்டான், ஆனா அம்பு வந்து நம்மளை போட்டோம். குறி வைக்க தெரியாத கையில் ஆயுதம் ஏந்திய வேட்டைக்காரனிடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் அந்த தலைவன். அதைத்தான் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாரிடத்தில் எல்லாம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மொழியை பத்தி ரொம்ப அழகா சொல்றேன். நான் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க என்ன சப்ஜெக்ட் எல்லாம் உங்க பிள்ளைக்கு கொடுங்க. மொழி இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்தை படிக்கவோ எழுதவோ ஒரு பிள்ளைக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் சரளமான ஒரு தன்மை வந்துவிட்டது என்றால் அவன் அந்த சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு நீங்கள் நினைக்க கூட முடியாத அளவுக்கான உயரங்களுக்கு பார்ப்பான். லாங்குவேஜ், நான் லாங்குவேஜ் டீச்சர், நான் லிட்டரரி டீச்சர் கிடையாது. நான் லிட்டரேச்சர்ல படிச்சது, நான் படிச்சது எம்ஏ மொழி. நான் மொழி ஆசிரியர். அதனால் சொல்கிறேன், மொழியின் மீது கவனம் வையுங்கள். அவர் முதல்ல போய் எதை பார்த்தார்? நம்ம அமைச்சர் முதல்ல போய் எதை பார்த்தார்? ஒரு குழந்தைய வாசிக்க வச்சு பார்த்தார். மொழி வரலா? மொழி வரலையா? இந்த பிளக்க ஆன் பண்ணு, இந்த பிளக்க கொடுங்க சொன்னாரா இல்லையா? எங்க இங்க இருந்து கிளம்பி அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு வர முடியுங்க? 127. சில பேர் வேலை செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? உட்கார்ந்த சேர்ல குழி விழும், எந்திரிக்கவே எந்திரிக்க. ஆனா இந்த அமைச்சரை நாங்க எப்ப போனாலும் கேபின்ல பார்க்க முடியாது, ஃபீல்டுல தான் பார்க்க முடியாது. பிராக்டிக்கல் அமைச்சர், தியரிட்டிக்கல் கிடையாது. எதை செய்தாலும் பிராக்டிக்கலாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். பெற்றோர்கள் நம் மத்தியில் நம்முடைய புத்தியில மாற்றிக்கிற விஷயம் என்ன? ஏற்கனவே 12 காலமாக புத்திக்குள்ள போட்டுக்கிற விஷயத்தை கொஞ்சம் இல்லாமல் ஆக்குவோம். இந்த புத்திக்குள்ள சில விஷயங்கள் பதியப்பட்டிருக்கு, அது இல்லாமல் ஆக்குவோம். ஒரு பிச்சைக்காரர் இருந்தானா, அந்த பிச்சைக்காரன் ஒரு ராஜா வந்து அப்படியே ஒரு செப்பு காசு போட்டான். செப்பு காசு பிடிச்ச பிச்சைக்காரன் செப்பு காசை தவற விட்டுட்டான். தவற விட்டவன் சாக்கடையில விழுந்துச்சு. சாக்கடையில கை போட போனவனை ராஜா நிறுத்தினான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், கையில கொடுத்துருக்கணும், தூக்கி போட்டுட்டேன், இந்த ஒரு வெள்ளிக்காசு. வெள்ளிக்காசு எடுத்துக்கிட்டோம், மறுபடியும் சாக்கடையில கை போட்டாங்க. ஏய் இருடா, இந்தடா தங்க காசு, இனிமேல் கை போடாத. தங்க காசு வாங்கிட்டோம், சாக்கடையில தான் கை போட்டாங்க. உடனே சொன்ன, என்ன செஞ்சா நீ இந்த வேலையை செய்ய மாட்டேன், சரி போ, என் ராஜ்யத்துல பாதி தரேன். அப்போ இந்த சாக்கடை பகுதி அதுல வருமானு கேட்டாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? அவனை புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியை தீர்க்கிறதுதான் மிக முக்கியமான வேலை. தலவுலி இல்லி பரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். முகமது நபி சொன்னார், ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்தவர்களுக்கு கல்வி என்பதை கடமையாக்கி இருக்கிறேன் சொல்றாங்க. கல்வி என்பது நமக்கான கடமை. இந்த பெற்றோர்கள், அன்னைக்கு நான் ஒரு காணொலியில பார்த்தேன், சும்மா இந்த ரீல்ஸ் எல்லாம் நான் பார்க்கறது இல்லை, சார் வந்ததை நிறுத்தி பார்த்தேன். ஒரு ரீல் வந்துருக்கு சார், உங்க வேலையை பற்றி. அவர் ஒரு பெற்றோர்கிட்ட பேசுறாரு. நீங்க தானா? ஆமா. உங்க பையன் பேர் எதுவா? உங்க பொண்ணு பேர் என்ன படிச்சிட்டு இருக்கு? +2 முடிச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுது? சும்மா தான் இருக்கு. ஏன்? பேர் படிப்பு போகல, வசதி இல்லை. நல்ல மார்க் வாங்கியிருக்கு, வசதி இல்லைங்கிறீங்க.
ஆமாய்யா, வசதி இல்லையா? நானும் கோயம்புத்தூர்ல இருக்கிறையா. நாமக்கல் மாவட்டம் கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. அப்படியா? சரி, நான் ஒரு விஷயத்த சொல்ல, நோட் பண்ணிக்கோங்க. உங்க பிள்ளையினுடைய பயோடேட்டா போட்டு மார்க் லிஸ்ட் போட்டு ஒரு கடிதத்தை கலெக்டர் ஆபீஸ்க்கு இன்னைக்கு கொடுங்க. உங்கள் பிள்ளையினுடைய முழு கல்விக்கான மேற்படிப்புக்கான பொறுப்பை அரசு ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லி பெற்றோர்களிடத்தில் நேரடியாக பேசக்கூடிய ஒரு அமைச்சர் கையில பேராட்டுக்கு நடந்து வராரு. அங்கிருந்த காப்பி பாத்தீங்களா தெரியல. ஒரு கையில ஒரு எழுதுகோலை வச்சுக்கிட்டு ஒரு அமைச்சர் நடந்து வருகிறார். உடனே இருக்கின்ற அந்த ஆசிரியர்கள் எல்லாம், முன்னாள் மாணவர்கள் எல்லாம் கையிலே சீர்வரிசை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பள்ளிக்கு இதெல்லாம் நாங்கள் தருகிறோம் என்று கேட்கக்கூடிய இந்த வசந்த காலம் இருக்கு இல்லையா? நான் சொல்லுகிறேன், தமிழகத்திற்கான சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த அரசியல் வரலாற்றில் பள்ளி கல்வித்துறையில் மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக தர்மபுரியில் நிகழ்கின்ற இந்த மண்டல மாநாடு, இந்த பெற்றோர்களுக்கான மாநாடு திகழ்கிறது என்பதை மட்டும் நாம் ரெக்கார்ட் பண்ணணும். இட்ஸ் a record. நான் யோசிச்சு பார்க்கிறேன், எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவது என்று இவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இவர்கள் சொல்லித் தருவதை மிக கவனமாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்சு யார் தெரியுமா சரியான நிர்வாக அதிகாரி? நாம நம்ம பிள்ளைகளை எப்படி பேசுறோமோ, நான் நிறைய கூர்ந்து கவனிக்கிறேன். இந்த அமைச்சர்கள் எப்படி இவர்கள் மக்களோடு தொடர்பு கொள்கிறார்கள், தன்னிடத்தில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் எப்படி நிர்வகிக்கிறார்கள், அப்படி நிர்வகிக்கின்ற பொழுது என்ன நன்மை நம்மை வந்து சேர்கிறது, எந்த இடத்தில் தடை இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கின்ற பொழுது நேரடியாக அவர்களிடத்தில் தொடர்பு கொள்ளும். நான் இப்படி சொல்றேன், நம்ம குழந்தை ஜெயிக்கணும் நம்ம நினைக்கிறோம்ல, ஜெயிக்கிறதுனா என்னங்க? நான் எல்லாரையும் கேட்கிறேன், ஜெயிக்கிறதுனா என்னப்பா? அரசியல் ஆக்கிடலாமா? ஜெயிச்சவங்களா? அமைச்சர் ஆக்கிடலாமா? பேராசிரியர் ஆக்கிடலாமா? இந்த IAS ஆபீசர் ஆக்கிடலாமா? இல்ல பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கி இவங்கதான் ஜெயிச்சவங்களா? இல்லைங்க. நம்ம குழந்தை எப்போ தெரியுமாங்க ஜெயிக்கும்? தன்னுடைய இருப்பினால் 4 பேருக்கு நன்மை கொடுக்கின்ற அளவில் நம் பிள்ளை வளர்கிறதா, அது ஜெயிக்குதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைக்காதீங்க. பிள்ளை நல்லபடியா பாஸ் பண்ணிருக்கோம் போதும், நல்லா படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் போதும். நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவே இல்லை, நான் 58, ஆனா MA முடியும் போது யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன். ப்ரோக்ரஸ் இருக்கான்னு பாருங்க உங்க பிள்ளைங்க. அதை தான் இந்த அமைச்சர் சொல்கிறார். இந்த 98 மார்க் வாங்குறவங்க ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு 98 வாங்கிடுச்சுங்க. வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து பேப்பர் வாங்கின உடனே என்கிட்ட வருது, மிஸ் என்ன இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ், என்ன செய்யலாம்? இன்னும் 2 மார்க்ஸ் மிஸ், நீயே போட்டுக்கோ. எங்க தப்பு இருக்குன்னு 98 போடுறேன். போய் உட்காந்து அழுகுது 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 அழுகுது. இந்த பக்கத்துல உட்காந்து இருக்குது, அது சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அது மொத்தமா இருக்கு 2. சிரிக்குங்க. பக்கத்துல கேட்குது, ஏன் அழுகுற? எங்க அப்பா எங்க கேட்டேன் நடிப்பார். என்ன நடிப்பார்? 2 மார்க் என்கிட்ட இருக்கு சொல்லு. இதுக்கு 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு தெரியல, 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரியல. இந்த 2 பேரையும் சமன்படுத்துறதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. அதற்கான கல்வி தகுதி, அதற்கான கல்வி திறமை, அதற்கான கல்வி செயல்பாடு திட்டங்கள் சமன்படுத்துறதுங்க. ப்ரோக்ரஸ் பண்றது. குழந்தை ஒரு 30 மார்க் வாங்கிச்சுன்னா 34 மார்க் அது வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ரோக்ரஸ் பண்ணுறது. கொண்டாடுங்க பள்ளி கல்வித்துறை, அந்த பிள்ளையை கொண்டாடுகிறது. நான் இந்த பள்ளி கல்வித்துறைக்கு சொல்றேன், முதல் மார்க் வாங்குறவங்களை நீங்கள் கொண்டாடாதீர்கள், அது நீங்க செய்யறதில்லை. ஆனா பெய்யாகிற நிலையில இருந்துட்டு பாஸ் பண்ண பிள்ளையை கொண்டாடுங்க, கூப்பிட்டு கொண்டாடுங்க, மேடையில் வைத்து கொண்டாடுங்க. டிராப் அவுட்ஸா போயிட்டு மறுபடியும் பள்ளிக்கு வந்து ஜெயித்து வருதுங்க, அந்த பிள்ளைகளை கொண்டாடுங்கள். ஏனென்றால் பன்னெடும் காலமாக நாம் பல்வேறு விதமான சூழல்களில் அடிபட்டு துன்பப்பட்டு வந்தவர்கள். நான் 2 விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்றேன். 2 விஷயம். 1 பெற்றோர்களுக்கானது, இன்னும் 1 நம் அனைவருக்குமானது.
ஒரு 3-6 மாதம் இருக்கும். எனக்கு ஒரு காணொளி வந்தது. அந்த காணொலியை நான் பார்க்கும்போது 3 நிமிஷம் காணொலி, என் வாழ்க்கையை புரட்டி போட்ட காணொலி. நான் மொழியாசிரியை ஏற்கனவே சொல்லி கவனம் இருக்கும் எனக்கு. எந்த சொல்லுக்கு பின்னாலும் என்ன இருக்கிறது, ஐ நோ டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ். ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது, அந்த கேப் வாசிக்க தெரியவர். அவ்வளவுதான் வேலையே, தண்ணிக்கான வேலையே அதுதான். இந்த சொல்லுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று, இந்த சிரிப்புக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ரொம்ப நுட்பமான விஷயத்தை சொல்றேன். அந்த காதல் என்ன தெரியுமா சொல்லிச்சு, ஒரு அம்மாக்கு ஒரு 50-55 வயசு இருக்கும். அந்த அம்மாக்கு இவ்வளவு தூரம் ட்ரெஸ் கோட் போட்டிருக்கு, ஒரு மெலிசா ஒரு முத்துமாலை போட்டிருக்கு, ஹேர் கட்டிட்டு இருக்கு, நின்று பேசுதுங்க. யாருக்கு பேசுறாங்க தெரியுமா? உலக மக்களுக்கு பேசுறாங்க, பல 100 கோடி மக்களுக்கு பேசுறாங்க. அந்த அம்மா பேசுற விஷயத்தை நான் ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்ல கடக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போகும்போது இந்த விழிப்புணர்வோடு போவோம். அதுக்குதான் இந்த மாநாடு. அந்த அம்மா சொல்லிச்சு, எங்க அம்மா பேர் ஷியாமலா, இங்கிலீஷ்ல பேசுறது அம்மா. என் அம்மா பேர் ஷியாமலா, எங்க அப்பா பேர், எங்க தாத்தா பேர் கோபால். அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனார். நான் 5 வயசுல 12 வயசு வரைக்கும் எங்க தாத்தா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. என் தாத்தா ரிட்டையர்ட் ஆனதுனால காலையில லாங் வாக் போவார் ஃப்ரெண்ட்ஸோட. அப்ப என்னையும் கூட்டிட்டு போவார். அந்த அம்மா கூட்டிட்டு போவார்னு சொல்லுவது காணொலி இல்லையா? அது எப்படி தெரியுமா சொல்லுது? நான் எங்க தாத்தாவை பார்த்துட்டே போவேன். இப்படி சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளைன்னா 5-6 வயசு. என் தாத்தா அவர் கையை நெருக்கமா பிடிச்சிருப்பார், வலது கையில என்ன பிடிச்சிட்டு அப்படி நடந்து போவார். அப்போ அவர் பேசுவார். என்ன பேசுவார் தெரியுமா? இந்த நாடு எவ்வளவு உயர்ந்தது, இந்த மக்கள் எவ்வளவு நேர்மையானவர்கள், இந்த நாட்டுக்கு எப்படி நல்ல அரசாட்சி வேண்டும், ஊழலற்ற அரசாட்சி இந்த நாட்டுக்கு ஏன் தேவை, இவர்கள் எல்லாம் ஏன் அதற்கு உரியவர்கள்னு பேசிக்கிட்டே போவார். நான் 5 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் என் தாத்தாவின் பேச்சை கேட்டுக்கொண்டே இருப்பேன். எனக்கு சிவில் சர்வீஸ்ல ஆர்வம் ஏற்பட்டது அப்படித்தான். நான் 20 வருடம் அதற்காக உழைத்தேன். அதற்கு பிறகு மெதுவா பாலிடிக்ஸ்ல கால் வச்சேன். 20 ஆண்டுகள் கடந்துச்சு. இன்றைக்கு நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கிறேன் என்று சொன்னார் கமலா ஹாரிஸ். நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? எப்பவுமே நான் சொல்லுவேன்ல, ஐ நோ டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ். ஒரு டீச்சரா நான் என்ன ரீட் பண்ணேன் தெரியுமா? இந்த மெசேஜ்ல நான் ரீட் பண்ண இன் பிட்வீன் லைன்ஸ் என்ன தெரியுமா? அந்த தாத்தா தன் பேத்தி கிட்ட டைரக்டா பேசவே இல்லை. யாருக்கிட்டையும் பேசுறத புள்ள கேட்டு. எது முக்கியம் தெரியுமா? நாம் பிள்ளைகிட்ட பேசுறது முக்கியம் இல்ல, புள்ள முன்னால நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் அந்த பிள்ளை மீது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை சொல்றேன். கவனம், நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன். நம் பேச்சை கேட்டு நம் பிள்ளை வளரவே இல்லை, நம்மை பார்த்துதான் வளர்கிறது. ஜாகிரதை. நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு டீச்சர் நல்லா தெரியும், நான் எது பேசினாலும் என் பிள்ளைக்கு புரிஞ்சுதா? 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பிள்ளை தான் என் கிளாஸ்ல ஃபெயில் ஆனது, ஃபெயில் ஆக விட்டதில்லை. ஆனாலும் எனக்கு தெரியும் நான் பேசுறதெல்லாம் என் மாணவி கேட்கல, என் பிள்ளை நான் பேசுறதெல்லாம் கேட்கலன்னு எனக்கு தெரியும். ஒரு நேர்மையான ஆசிரியையாக, ஒரு நேர்மையான தாயாக இருப்பதற்கு 100% முயற்சி செய்கிறேன். அந்த 100% முயற்சி என்பது பல வேளைகளில் என்னால் வெற்றி பெறவே முடியாதபடிக்கான இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. என் பிள்ளைக்கு ஒரு நோட்டீஸ் வந்ததுங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லிடுறேன். டீச்சர் தானே, மறைக்க தெரியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா பெற்றோர்களே? டீச்சர் அந்த டீச்சரை பார்த்தாலும் இப்படி வணக்கம் சொல்லிடுங்க. ஏன் தெரியுமா? தான் புள்ள ஜெயிக்கிறத விட தக்க படிக்கிற புள்ள ஜெயிக்கணுங்கிறதுல ஆர்வம் இருக்கிறவங்க டீச்சர் தான். என் பிள்ளைக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு லெட்டர் வந்து, உங்க பிள்ளைய கூட்டிட்டு போங்க. என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு ஸ்கூல் பீப்புள் இருக்காங்க, ஏதோ ஒரு சண்டையில பால்ல சக்கரை கலந்து குடிக்கிறது கொடுப்பாங்க. அவனுக்கு ஊட்டியில தான் படிச்சான். வாத்தியார் வீட்டு வாசல்ல ஊத்திட்டான். கோவத்துல வாத்தியார் வழுக்கி விடக்கூடும். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னை கூப்பிட்டு வந்து பிள்ளைய கூப்பிட்டு போங்க. அவன் ஒரு மன்னிப்பு கேட்ட எழுதிருந்தான்.
கடிதத்தை பார்த்தேன். யார் மேடம் எழுதுறதுன்னு கேட்டேன். பையன் தான் எழுதுனா. இல்லை இது இவ்வளோ நல்லா எழுதியிருக்க மாட்டான் மேடம். இல்லை உங்கள் பையன் தான் எழுதுனா. இல்லை மேடம் பிரமாதமான இங்கிலீஷ் இவ்வளோதான் தெரியுதா நான் மேடம் அவன் தான் மேடம் எழுதுனான். திருப்பி வேணா எழுத சொல்கிறேன் மேடம். He accepted மேடம். His mistake he accepted. நம்ம கூர்ந்து பார்த்துங்க. அவன் இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்குங்க. நான் அந்த டீச்சர் கிட்ட சொன்னேன், தப்பு தாங்க, மன்னிச்சிடுங்க, பீனலைஸ் பண்ணாதீங்க, கூட்டிட்டு போனா வேற ஸ்கூல்ல ஃபுல்லா வளராது, இங்கே 3 வருஷமா படிக்கணும், நான் பாத்துக்கிறேன். அப்போ முடிவு பண்ணுங்க, என் பிள்ளைகளுடைய இங்கிலீஷை வச்சு அவனை என்ன வாக்குறதுன்னு. அவன் ஒண்ணு இங்கிலீஷ்ல தாங்க வர முடியும், அவன் லாங்குவேஜ்ல தான் வர முடியும். அவனுக்கு டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தோண்டி துளாவி பேசி 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 கண்டுபிடித்து இன்னைக்கு அவன் BA LLB ஆனர்ஸ் முடிச்சிருக்காங்க. அவன் வக்கீலாக இருக்கான், அட்வொகேட். இப்போ LLM ஜாயின் பண்ணான். குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை ஆசிரியர்கள் இல்லை, பெற்றோர்கள் கண்டெடுங்கள், மறைவாக கண்டெடுங்கள். பாதுகாப்புனால கீழே அவனை ஒண்ணுமே சொல்றீங்க. அவனை பார்த்து மட்டும் பண்ணியாடான்னு கேட்டேன். பண்ணியா எப்படி தெரியுமா சொன்னாங்க, அமைச்சருக்கெல்லாம் சொல்றியா, பெற்றோரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம், நீங்களும் பெற்றோர் தான், செஞ்சியான்னு கேட்டாரா. இந்த இசபெல்லா ஹாஸ்பிட்டல் அவனை பெற்றெடுத்து 3வது நாள் அவனை ஒரு டவல்ல சுத்திட்டு கையில கொண்டு அந்த படிக்கட்டு இறங்கும்போது அந்த மூஞ்சி இருக்குதுல்ல, அந்த மூஞ்சியை வச்சு சொல்லணும். என்ன சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும், ஒன்னும் சொல்லாம 1.5 வருஷத்துக்கு மனசுல இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெற்றோர்களே. நம் பிள்ளைகளை நாம் கண்காணிக்க வேண்டும், கண்காணிக்கணும். அந்த பிள்ளையை மறைவா கண்காணிக்கணும், தெரியாம கண்காணிங்க. அதான் அவர் சொன்னார், கிவ் குவாலிட்டி டைம், பேசுங்க, பிள்ளையோட பேசுங்க, கான்டாக்ட்ல இருக்கிறோம், கனெக்டடா இருங்கன்னு பேசுங்க அமைச்சர். நான் எங்க தெரியுமா என் பிள்ளைக்கு அவன் செஞ்ச தப்ப சொன்னேன். 2 வீலர் ஒரு நாள் போகும்போது ராயப்பேட்டையில விழுந்துட்டேன் கீழே. 3 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், முட்டி பேந்துருச்சு. பிள்ளைகிட்ட சொல்லல, எக்ஸாமினேஷனுக்கு பாதிப்பு இருக்கணும். அவன் வந்தான், ஓடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தொகைப்பட்டு காலு பார்த்து விழுந்து அழுறான். அம்மா விழுந்துட்டியா, எங்க விழுத, எப்படி விழுத, ஏன் என்கிட்ட சொல்லல, நான் அழுறான். 1.5 மாசமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாம எனக்கு என் ஹாஸ்டல்ல இருக்கு. அவன் என்ன சொன்ன தெரியுமா, நீ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால உன் வாத்தியார் வாசல்ல போட்டதா பால், அது என் நாள்கட்டால வழுக்கி விட வச்சிருச்சு. நீ செய்வது சுற்றி உன்னை வந்து சேரும் அப்படிங்கிறத மட்டும் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. டீச்சர்கள் சொல்லி தந்த முடியாது, ஆசிரியர்கள் சொல்லி தந்த முடியாது. பெற்றோர்களுடைய ஒரு சிறு அசைவு பிள்ளையை ஆழமாக பாதிக்கும். அந்த பிள்ளைக்கு கவனம் கொள்ளுது. நம்ம கிட்ட முதல்ல எங்க வீட்டுல எனக்கு அனுப்பிச்சுட்டே நான் எனக்கு அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி ரொம்ப கஷ்டம். நம்ம பிள்ளையா இருக்குது, பெரியவங்களுக்கு விளையாட முடியாது. என்ன பெரியவங்க மரியாதை இல்லாம அண்ணா அக்கா மரியாதை இல்லாம பாங்க. சின்ன பிள்ளைங்க விளையாட என்ன சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து அப்படின்வாங்க. அதுங்க போட்டு கழிஞ்சதுலாம் நமக்கு கிடைக்கும். நாம போட்டு கீழ்ச்சிருவோமா, நமக்கு முன்னாலேயே இந்த சின்னதுக்கு புதுசு கிடைக்கும். கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படித்தேன், சத்துணவு சாப்பிட்டு தான் வளர்ந்தேன். ஒரு விஷயம் சொல்றேன், நான் தப்பு செஞ்சுட்டா எங்க அம்மா சோறு போடாது, 3 வேளை சாப்பாடு இருந்திருக்கேன். அப்புறம் தான் யோசிச்சிருக்கேன், மானமா உயிரோட இருந்தா மானத்தை பத்தி பேச முடியும். அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டு சோறு சாப்பிட்டுருக்கேன் நான். ஆனா இன்னைக்கு நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, அதுக்கிட்ட என்னால இப்படி ஹார்ஷா பழக முடியும். எங்க அம்மாக்கு 5 1 விட்டா 1, எனக்கு 1 நான் எங்க போறது? அதுக்கிட்ட கவனமா பேச வேண்டியிருக்கு எனக்கு. நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். உயிர்கள் இடத்தில் கவனமா வைங்க, கவனம் வைங்க. உயிர்கள் மிக மிக சென்சிட்டிவா இருக்கு இந்த காலகட்டத்தில். இவங்களுக்கெல்லாம் பல கோடி பிள்ளைகள், பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் 10,000 பிள்ளைகள், நமக்கு 1 தான் 2 இருக்கு. நாம் அதை மீறி எவ்வளவு கவனம் வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்றேன். ஒரு பெரிய செல்வந்தர் 2 நாயை வச்சுட்டு வாக்கிங் போயிருக்கிறார், நடந்தது 2 நாய் அவ்வளவு பெருசு ஜெர்மன் ஷெப்பர்ட். ஒரு திருட வந்தான், வந்து கேட்டான், சார் வீட்டுல திருட போற சார், வீட்டுல காப்பாற்று சார், நான் நாய் வச்சிருக்கேன். அவர் நாயை காப்பாற்று இருக்கிறாரு. 3 நாள் அப்புறமா கதவு தட்டி இருக்கான், தரம் தான் திருட, கையில பெட்டி. சார் இதெல்லாம் உண்டா பாரு சார். ஆமாடா, எங்கடா எப்படா எடுத்த, நேற்று நைட் எடுத்துட்டேன் சார். சரி போ, செல்லல போன்றா, கவனமா கேட்டு
சொன்ன விஷயம் பெற்றோர்களே உங்களுக்கு செய்தி. எப்படிடா சமாளிச்சேன் சார்? நீ என்ன சார் சோறு போடுவாருக்கு? சிக்கன், மட்டன்? ஆமா, நான் மத்தி மீன் போட்டேன் சார். மத்தி மீன் போட்டு சாப்பிடுச்சாரா? சாப்பிட்டு வாழாட்டு இப்ப வாழாட்டு போயிட்டாங்க. கதவை மூடிட்டு 2 நாளைக்கு நடு வீட்டில் நிறுத்தி சாஸ்தாவெல்லாம் கால வேண்டாம். நம்ம செல்வதை தப்பு பண்ணிட்டேடா, மன்னிச்சுக்கோங்கடா, அப்பா தப்பு பண்ணிட்டேன்டா, ருசி தெரியாம உங்களை வளர்த்துட்டேன்டா, ஏன் ருசிக்கு வளர்த்துட்டேன்டா, உன் பரம்பரை பரம்பரையா இந்த நன்றி உணர்வு உங்களுக்கு இல்லாம பண்ணிட்டேன்டா சொல்லிட்டு அழுது அழுது அப்படியே படுத்து தூங்கிட்டேன். காலையில் எழுந்துச்சு பார்த்தா 2 நாள் அப்படியே உட்காந்து யூரின் பண்ண போல, சாப்பிட போல, டாய்லெட் போல, அசைல அப்படியே உட்காந்துருக்கு. 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் கெஞ்சுற, அசைல, தண்ணி குடிக்கல, சாப்பிடல, ஏதோ உணர்ந்துருச்சு. 9 நாள் கழிச்சு ஒரு நாய் செத்துருச்சு. 11 நாள் கழிச்சு இன்னொரு நாய் செத்துருச்சு. வெரி சென்சிட்டிவ். உலகம் இன்னைக்கு இந்த தொழில்நுட்ப உலகம் நம் குழந்தைகளை ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கிட்டு இருக்கு. இதில் பள்ளியை கல்வியை படித்து ஜெயித்து விடுகிறார்கள். உணர்வு ரீதியாக அவர்களை மேலாண்மை கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த பேரன்பை பெற்றோர்களை நாம் தான் தர முடியும். நாம் அந்த பேரன்பும் பேரறிவும் பெரும் கருணையும் கொண்டு அந்த குழந்தைகளை மிக கவனமாக வளர்க்க வேண்டும். அதனால் தான் மிகச்சிறந்த ஆளுமையான குழந்தைகள் வெறும் அரசாங்கத்தினராலோ வெறும் ஆசிரியர்களாலோ படைக்கப்படுவதில்லை. வீட்டில் தான் அவர்கள் வடிவமைக்கப்படுகிறார்கள். உங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருப்பதனால் தான் இவர்கள் எல்லோரும் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் உங்களை கொண்டாடுகிறோம். நன்றி, வணக்கம்.